அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவருடைய வார்த்தை நம்மிடத்திலே கொண்டு வருகிறேன். தேவன் உங்கள் விண்ணப்பத்தை கேட்டிருக்கிறார். ஆமென். இந்த நாளிலும் கூட பாருங்க, ஏசாயா 38 பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிற வசனம் எப்படி இருக்குன்னா, அந்நாட்களிலே எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்திற்கு ஏதுவாயிருந்தான். வியாதிப்பட்டு மறிக்க போகிறான். அவன் சிச்சுவேஷன் என்ன? வியாதி வந்துருச்சு. அந்த வியாதி எப்படி ஆயிடுச்சுன்னா மரணத்திற்கு நேரம். ஸோ டெத் பெட்ல இருக்கிறார். யாரு? ராஜா, எசேக்கியா ராஜா. அந்த நேரத்துல கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய ஏசாயா வந்து சொல்லுகிறார், உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர். அப்ப அவருடைய ரெவலேஷன் என்ன அப்படின்னா, அவர் பார்த்துட்டாரு, இவன் வியாதி மரணத்துக்கு ஏதோ வந்துருச்சு, அடுத்து அவன் இறந்துருவான் அப்படின்ட்டு. ஸோ அதை அவர் போய் சொல்றாரு, கர்த்தர் சொல்றாருன்னு சொல்லி போய் சொல்றாரு. உடனே எசேக்கியா அழுகிறார், சுவர் புறமாக திரும்பி. அப்ப சில நேரம் பாருங்க, நம்ம ஆள் பார்க்க ரஃபா இருக்கும், நம்மளுடைய எமோஷன்ஸை வெளியே காமிக்க மாட்டோம் இல்லையா? ஆனா அவன் ராஜா, அவன் அப்படிதான் இருந்திருப்பான்ல. சோ இந்த வார்த்தையை கேட்டதுமே சுவர் புறமாக திரும்பி அழுதான். அப்படி நான் சொல்றேன், வெளியே சொல்ல முடியாத, அடுத்த ஆள்கிட்ட ஷேர் பண்ண முடியாத பிரச்சனையோடு யாருக்கும் தெரியாம அந்த தனிமையான அறையில நீங்க அழுது கொண்டிருக்கிறீங்களே, ஆண்டவர் இன்று உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறார். இந்த தேவன் உங்களுக்கு பதில் கொடுப்பார். அவன் அழுது சொல்லுகிறான், என்னை நினைத்தருளும், நான் உமக்கு முன்பாக மன உத்தமமும் உமது பார்வைக்கு நலமானதும் செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று ஒரு வேண்டுதல் செய்தார். அப்பொழுது ஏசாயாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிடுச்சான். அழுதான். தீர்க்கதரிசி சொல்லிட்டு போனோடனே கர்த்தருடைய வார்த்தை தீர்க்கதரிசிக்கிறார். அந்த என்ன சொல்றாருன்னா, நீ போய் சேக்கியாவை நோக்கி என்ன சொல்லணுமா, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர். இவன் என்ன சொல்றான், நான் நல்லது செஞ்சேன், உங்க பார்வைக்கு கெட்டது செய்யல, நினைத்தரலங்கன்னு ஜெபம் பண்றான். ஆனா ஆண்டவர் என்ன வந்து சொல்றாரு, சரி நீ நல்லது செஞ்சனால நான் உன்னை காப்பாத்தல, நீ எனக்கு முன்பாக நல்லா இருந்தனால நான் உன்னை காப்பாத்தல. அவர் என்ன சொல்றாரு, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர். அப்ப அவர் என்ன சொல்றாரு, I'm a God of David. தாவீதின் தேவன்பா நானு. அவனுக்கு நான் ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறேன். நான் உடன்படிக்கையின் தேவன். என் உடன்படிக்கை நிமித்தம் நான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ உன் நாட்களோடு 15 வருஷத்தை கூட்டுவேன். ஆமென். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அப்பா நீ என்கிட்ட ஜெபம் பண்ற, நீ நல்லா இருக்கிற, நீ நல்லா ஜெபம் பண்ற, உபவாசிக்கிற, 1/2 மணி நேரம் பைபிளை படிக்கிற, முட்டி போட்டு, இதனால நான் உனக்கு சுகம் கொடுக்கல. நான் உன்னோட உடன்படிக்கை, என் குமாரனாகிய கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே உன்னோடு ஒரு உடன்படிக்கை, ஒரு கவனன்ட் நான் வச்சிருக்கிறேன். அந்த கவனன்ட்னாலதான் நான் உனக்கு என்ன செய்யறேன், பதில் தரேன். ஆமென். அப்ப இது என்ன புரிய வருதுன்னா, என்னுடைய சுகத்தையோ என்னுடைய அற்புதத்தையோ நான் செய்த நற்கிரியைகளினாலே நான் பெறவில்லை. அவர் எனக்காக சிலுவையிலே செய்த காரியம், அவருடைய ரத்தத்தினாலே பிதாவோடு எனக்கு ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தினார்ல, அந்த கவனத்தினாலதான் எனக்கு செய்யறாரு. அவன் இப்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம நல்லது செய்யறதுனால சுகம் கிடைக்கும்னா நம்ம சுகம் கிடைக்கவே கிடைக்காது. ஆனா எனக்கு ஆண்டவருக்கு ஒரு உடன்படிக்கை இருக்கிறது, அந்த உடன்படிக்கையினாலே அவர் அதை செய்கிறார் என்று புரிந்து கொண்டால், தகுதியே இல்லைனாலும் என்னை தகுதிப்படுத்தி எனக்கு தேவையானது அவர் செய்கிறார். ஆமென். சரி, அப்ப இங்க ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். நீ உங்கள்கிட்ட அதை பேசுறாரு, மகனே மகளே, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். நீ உனக்காக நீ அழுகிறேல, இவ்வளவு வருஷம் அடுத்தவங்களுக்காக வாழ்ந்துட்டேன், நீ எனக்காக நான் நிக்கிறேன்றல, உன் கண்ணீரை கண்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்லுகிறான். அவன் உன் கண்ணீரை துடைக்க போகிறான். அவன்கிட்ட சொல்றாரு, 15 வருஷம் கூட்டுவேன். அது மட்டும் அல்ல, நான் உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரியாவின் ராஜாவின் கைக்கு தப்புவித்து இந்த நகரத்திற்கு ஆதரவாயிருப்பேன். அவன் அப்ப அவர் என்ன சொல்றாரு, நான் உன்னை தப்பு வைப்பேன், மரணத்திற்கு தப்பு வைத்தேன், சில மனிதர்களின் கரத்திற்கும் தப்பு வைப்பேன், உனக்கு நான் ஆதரவா இருப்பேன். ஆமென். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ மறிக்க போவதில்லை, நீ மரண பயத்தோடு இருப்பாய் என்று சொன்னால்
கர்த்தருடைய வார்த்தை என்ன? நீ மறிப்பதில்லை. அடுத்தவர் என்ன சொல்றாரு? அசீரியனின் கைக்கு தப்புவிப்பேன். அசீரியன்னா அவனை கேப்டிவிட்டி சிறையிருப்புக்கு கொண்டு வரான். அவன் தான் பாருங்க சிறையிருப்புக்குள்ள அவனை கொண்டு வந்துடும் வரான். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை தப்புவிப்பேன். அவன் அப்ப சில மனிதர்களின் கரத்திலிருந்து கர்த்தர் உங்களை விலக்கி பாதுகாப்பார், உங்களை தப்புவிப்பார். அவர் உங்களுக்கு ஆதரவாயிருப்பார், அவர் உங்களுக்கு எல்லாமா இருப்பார். அவன் உங்கள் விண்ணப்பத்தை கேட்டிருக்கிறார், உங்கள் கண்ணீரை கண்டிருக்கிறார், உங்களை தப்புவித்து உங்களுக்கு ஆதரவா இருப்பார். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களுக்கு செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். சோர்ந்து போகாதீர்கள், தேவன் உங்களோடு இருக்கிறார். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.